பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்பெறுவோம் சிகரத்துடும். ஒருத்தர் உபவாசங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசத்தோடு ஜெபம் பண்ணாதான் அவருக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த திருப்தி கிடைக்கும். உபவாச கூட்டங்கள்னால் அதிகமாக கலந்துக்குவார். தனிப்பட்ட முறையில் உபவாசம் இருப்பார். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் அவர் ஜெபிக்கிற ஜெபத்தின் அளவிற்கும் உபவாசிக்கிற உபவாசத்தின் அளவிற்கும் பெரிய ஆசீர்வாதங்கள் இருந்த மாதிரி இல்லை. அப்போ என்னதான் நம்ம ஜெபம் பண்ணாலும் என்னதான் உபவாசம் இருந்தாலும் அதற்குரிய பலன் இல்லையே என்று அவர் புலம்பிக் கொள்வார். ஆனால் உண்மையில் என்னவென்றால் அநேகர் நாம் ஜெபிக்கிறத ஆண்டவர் பார்த்து நல்லது செய்யலையே, நாம் உபவாசிக்கிறத பார்த்து ஆண்டவர் நன்மை செய்யலையே, நம்ம இவ்வளோ உபவாசிக்கிறோமே. அருமையானவர்களே, நீங்கள் உபவாசிக்கிறதை பார்த்து இல்லை ஜெபிக்கிறதை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அந்த அடிப்படை மட்டும் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் நாம் சில பக்தியான காரியங்களை செய்கிறதுனா அதனுடைய அடிப்படையில் உண்மையான நம்முடைய வாழ்க்கை நிலைமை என்ன, உபவாசங்களுக்கு கொடுக்குற முக்கியம், ஜெபங்களுக்கு கொடுக்குற முக்கியம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கணும். நிறைய பேர் இதை சிந்திக்கிறதே இல்லை. ஜெபிக்கிற சைடே பார்ப்பாங்க, உபவாசிக்கிற சைடே பார்ப்பாங்க. ஆனால் வாழ்கிற பக்கம் எப்படி இருக்குது, ஆண்டவரோடு நமக்கு எந்த அளவுக்கு ஒரு உறவோடு ஜெபம் பண்ணுறோம். அநேகர் அந்த உபவாசம் என்கிற நிலைமையத்தான் ஒரு அளவுகோலாக வைத்துக்கொண்டு அந்த உபவாசத்தை பார்க்குற ஆண்டவர் நீ ஆசிர்வம் இல்லை. உபவாசிக்கிற நல்ல பழக்கம், ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பழக்கம். அதில் ஒரு தொய்வும் ஏற்படக்கூடாது. ஆனால் நான் உபவாசத்தையும் ஜெபத்தையும் காண்பித்தல்ல, சராசரி வாழ்க்கையில் ஆண்டவரோடு நல்ல உறவோடு இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறதுல அதிக கவனம் செலுத்தணும். தேவனுடைய சத்தத்தை கேட்குறதுல கவனம் செலுத்தணும். நம்ம வாழ்க்கையின் மேலே ஆண்டவர் வச்சுருக்க நோக்கம் என்ன? ஆண்டவர் உலகம் நம்ம எப்பொழுது உபவாசிக்கிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக பார்க்க வேண்டும் இல்லை, மனிதர்கள் நம்முடைய நல்ல கிரியைகளை பார்க்கும்படியே நம்முடைய வெளிச்சம் அவங்களுக்கு முன்னாடி பிரகாசிக்கணும். இந்த மாதிரி நம்முடைய ஜெபத்தினுடைய வெற்றிக்கு வெறும் ஜெபங்களையே நாம் காட்டுறோம். ஜெபிக்கிற பழக்கத்தையும் உபவாசிக்கிற பழக்கத்தையும் காட்டுறதில்ல. ஜெபத்தினுடைய வெற்றிக்கு முதலாவது தேவனோடு நமக்கு எந்த அளவுக்கு ஐக்கியம் இருக்குது, இரண்டாவது தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு நம்முடைய மனம் எந்த அளவுக்கு ஈடுபடுகிறது, கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவிக்கிற ஒரு ஜீவிதத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். இது உபவாசத்தோட வலிமையானது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58 அத்தியாயத்தை வாசி பார்த்திங்கன்னா அவங்க உபவாசத்தோடு ஜெபத்தோடு மன்றாடுதலோடு நிறைய பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் நல்லது நடக்கலை. அப்போ அவங்க என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் இவ்வளோலாம் உபவாசிக்கிறோம் நீங்கள் பார்க்கலையே, இவ்வளோ ஜெபிக்கிறோம் நீங்கள் பார்க்கலையே. அப்போ ஆண்டவர் சொன்னார், சும்மா சாப்பிடாம உட்காந்துட்டு அது உபவாசம் ஆயிடுவோம்ப்பா. நீ எப்படி வாழ்கிற, மற்றவங்களுக்கு எப்படி என்ன நன்மை செய்கிற, முதலாவது நீ எப்படி வாழணுங்கிறத பாரு. அதுதான் கர்த்தருக்கு பிரியமான உபவாசம். அதற்காக உபவாசமே கூடாது வேண்டாம்ங்கிறதில்ல. உபவாசம் நல்ல ஒரு பழக்கம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேம்படுறது உதவி செய்யும். ஆனால் உபவாசத்தை காண்பித்தே கர்த்தரிடத்தில் நல்லதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. ஏன்னா உபவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்படி இல்லை, உபவாசம் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை வளர செய்கிறது. ஆசீர்வாதங்கள் தேவனுக்கேற்ற விதமாக வாழுகிறதில்ல, அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, அவரை தேடுகிறதில்ல, அவருக்கு பிரியமானதை செய்கிறதில்ல, அவருக்கு சாட்சியாக வாழுகிறதில்ல. இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு அதிக கவனம் செலுத்துகிற பொழுது அதுதான் சக்ஸஸ்ஃபுல் ப்ரேயர். உபவாசத்தை விட ரொம்ப பவர்ஃபுல் ஆண்டவருக்கு பிரியமாக வாழுகிறது. எனவே ஜெபிப்போம், உபவாசிப்போம். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை தான் ஆசீர்வாதத்தினுடைய மிக முக்கியமான காரியம் என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டும்.